5 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, முஸ்லிம்கள் மட்டும்தான் வக்ஃபு போர்டுல, சென்ட்ரல் வக்ஃபோ ஸ்டேட் வக்ஃபோ மெம்பரா இருக்க முடியும், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நாம அதை மறுத்திருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா முஸ்லிம்களை விட சில நேரங்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் அதுல கூடுதல் மெம்பர் ஆக முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. முஸ்லிம் 12 பேர் சொன்னா 5 பேர் 6 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க முடியும் என்பதை போல அந்த சட்டத்தின் கூறுகள் அமைக்கப்பட்டிருந்தன. நேரடியா இருக்காது, அது அந்த கூறுகள் அப்படித்தான் இருக்கும். அது செயல்பாட்டுக்கு வருகின்ற போது அது அப்படி வந்துடும். அதை நாம் ஆட்சேபித்திருக்கின்றோம். ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், மெஜாரிட்டி மெம்பர்ஸ் அதுல முஸ்லீமா இருந்தா போதும், முஸ்லிம் அல்லாதவர்கள் மெம்பராக கூடாது என்று நாம் சொன்னதை உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கல. நான் முஸ்லிம்ஸ் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் மெஜாரிட்டி முஸ்லிம்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. இது நம்ம கேட்டதா? இது நம்ம கேட்டோமா? அப்படி நான் முஸ்லிம்ஸ் இருப்பதாக இருக்கக்கூடாது என்று சொன்னோம், இருப்பார்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதை போய் அந்த தீர்ப்பை நாம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே ஒரு விவாதம், ஒரு எதிர்கேள்வி, ஒரு கேள்வி, இந்த டிபேட் பல மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுல முஸ்லிம் தரப்பு வழக்கறிஞர்களை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்கிறது, முஸ்லிம் அல்லாதவர்கள், நல்லா கேளுங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் இதிலே உறுப்பினராக கூடாது என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து வக்ஃபு அவர்கள் செய்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் நீங்கள் கேட்கிறீர்கள்னு கேட்கிறாங்க. அதாவது முஸ்லிம் அல்லாதவங்க வக்ஃபு தந்தா, சொத்துக்களை பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சா அதை நாங்க ஒத்துக்குவோம், நம்ம சொல்றோமா, அதை நாம ஒத்துக்குவோம். ஆனா வக்ஃபுல முஸ்லிம் அல்லாதவர்களை மெம்பரா மட்டும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்குது உச்ச நீதிமன்றம். இந்த கேள்வி கரெக்ட் தான், யார் கேட்டாலும் சரிதானே, நல்லா தானே கேட்டிருக்காயா கேள்வி அப்படின்னு தான் தோணும்.